பெருந்தலைவர் என்றும் கிங் மேக்கர் என்றும் கல்விக்கண் திறந்தவர் என்றும் போற்றப்படும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜரோட 122வது பிறந்தநாள் விழா இன்று கல்வி திருவிழாவாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து நாட்டு மக்கள் உள்ளத்தில் நிரந்தர இடத்தை பெற்றவர். விருதுப்பட்டு என்னும் விருதுநகரில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்பாள் தம்பதிக்கு 1903 ஜூலை 15 அன்று மகனாக பிறந்தவர் காமராஜர். எளிய குடும்பத்தில் பிறந்தவர். 6 வயது சிறுவனாக இருந்தபோதே தந்தையை இழந்தார். 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே பள்ளி செல்வதை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளானவர். தன் முழு நேரத்தையும் நாட்டுப் பணிக்கு அர்ப்பணித்ததற்காக திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்தவர். எளிய தொண்டனாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி உண்மையான உழைப்பால் அடக்கமான எளிய வாழ்க்கையால் உயர்ந்த பதவிகளை பெற்று வரலாற்று புகழை அடைந்தவர்தான் காமராஜர். காமராஜருக்கு 6 வயதாக இருந்தபோது இவருடைய தாத்தாவும் தந்தையும் அடுத்தடுத்து காலமானதை தொடர்ந்து இவருடைய தாயார் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அதற்கப்புறமாக இவர் தன்னுடைய 12 வயதில் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தன்னுடைய தாய் மாமா நடத்தும் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். பழங்கால தற்காப்பு கலையான சிலம்பம் கற்றுக்கொண்டார். மேலும் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து முருகன் வழிபாட்டிலும் நேரத்தையுமே செலவிட்டார். காமராஜர் 13 வயதிலிருந்தே பொது நிகழ்வுகளிலும் அரசியலிலும் ஆர்வம் காட்டினார். தன்னுடைய மாமாவின் கடையில் பணிபுரியும் போது பஞ்சாயத்து கூட்டங்கள் மற்றும் பிற அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார். சுதேசமுத்திரன் தமிழ் நாளிதழை தொடர்ந்து ஆர்வத்துடன் படித்து வந்தார். கடைசியில் தன்னுடைய வயதுடையவர்களுடன் அரசியல் நிகழ்வுகளையுமே பற்றி விவாதம் செஞ்சார். பல்கலைக்கழக படிப்போ பட்டமோ பெறாதிருந்தும் தனிப்பட்ட முறையில ஏராளமான நூல்களை படித்து உலக அறிவை வளர்த்துக் கொண்டார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 1954 முதல் 1963 வரை முதலமைச்சராக இருந்தார். பள்ளிகள்ல இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அனைவருக்கும் 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியுமே வழங்கினார். பதவியை சேவையை செய்வதற்காக வாய்ப்பாகவே கருதினார். சேவையில் முழுநேரம் ஈடுபடுவதற்காக பதவியை துறக்கவும் அவர் தயங்கவில்லை. ஏழை எளிய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற லட்சிய பிடிப்போடு பாடுபட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு தனி பெருமை தேடி தந்தார். ஜவஹர்லால் நேரு மறைந்தபோது இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய தனிப்பெருந்தலைவராக காமராஜர் செயல்பட்டார். காமராஜர் கர்ம வீரர் என்றும் கிங் மேக்கர் என்றும் ஏழை பங்காளன் என்றும் போற்றப்பட்டவர். இளம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பல முறை சிறை சென்றார். நாட்டு விடுதலைக்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார். 1964 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவுமே பொறுப்பேற்றார். நேருவின் மறைவுக்கு பிறகு இந்தியாவின் பிரதமரை இருமுறை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் காமராஜர். அதனாலதான் அவர் கிங் மேக்கர் என அழைக்கப்படுறாரு. அதோடு 1936 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலாளராகவும் 1937 எம்எல்ஏவாகவும் 1940 முதல் 54 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் 1941 விருதுநகர் நகராட்சி தலைவராகவும் 46 எம்எல்ஏவாகவும் 47 அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினராகவும் 49 காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராகவும் 52 எம்பியாகவும் 63 தமிழக முதல்வராகவும் 1963 முதல் 67 வரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் 69 மற்றும் 71 காலகட்டங்களில் மறுபடியும் எம்பியாகவும் பொறுப்பு வகித்தவர் காமராஜர். 1972 தாமிரபத்திர விருதும் 76 பாரத ரத்னா விருதும் பெற்றவர். காந்தியடிகளோட பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாளில் 1975 காமராஜர் மறைந்தார். பல்வேறு பெருமைக்குரிய பெருந்தலைவர் காமராஜோட விருதுநகர் வீடு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த நினைவு இல்லத்துல பெருந்தலைவர் காமராஜர் பயன்படுத்திய பொருள்கள், வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எடுத்து கூறக்கூடிய புகைப்படங்கள், படித்த நூல்கள் ஆகியவை நிரந்தரமாக வைக்கப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜரின் 121வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. காமராஜர் பிறந்த ஊரான விருதுநகரில் அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் இன்று காமராஜர் பிறந்தநாள் விழா கோலாகலமாக
தினமாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுவதால் விருதுநகரே விழா கோலம் பூண்டுள்ளது. இந்தியாவில் 1975 ஜூன் 25ஆம் தேதி நெருக்கடி நிலை அமலுக்கு வருவதாக பிரதமர் இந்திரா காந்தி அறிவித்தார். 1966 லால் பகதூர் சாஸ்திரி இருந்தபோது மொரார்ஜி தேசாய்க்கு பதிலாக இந்திரா காந்தி பிரதமராவதில் முக்கிய பங்கு வகித்தவர் காமராஜர். அப்போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்த காமராஜர் நெருக்கடி நிலை அமல்படுத்துவதற்கு முன்பாகவே 1969 காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்து இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் என பிரிந்துவிட்ட நிலையில் ஸ்தாபன காங்கிரசின் தலைவராக இருந்தார் காமராஜர். இந்திரா காந்தியின் இந்த செயல் அவருக்கு பெரும் அதிர்ச்சியுமே ஏற்படுத்தியிருந்தது. அவருக்கு ஏற்கனவே உயர் ரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் இருந்த நிலையில் 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு உடல்நிலை மெல்ல மெல்ல மோசமாக தொடங்கியது. ஜூலையில் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு. கருணாநிதி, ஆளுநர் கே. ஷா ஆகியோர் அவரது வீட்டிற்கு சென்று நலம் விசாரிச்சாங்க. அதற்கு பிறகு சற்று உடல்நிலை தேறியது. காமராஜர் அன்னி பெசன்ட் நடத்திய தன்னாட்சி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பாரதியார் ஆகியோரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். அரசியலில் நாட்டம் கொண்டதாலும் தொழிலில் நேரத்தை செலவிடாததாலும் இவர் திருவனந்தபுரம் நகரில் இருக்கக்கூடிய மற்றொரு மாமாவுக்கு சொந்தமான மரக்கடையிலுமே வேலை செய்ய அனுப்பப்பட்டார். கேரளத்தில் இருந்தபோது இவர் தொடர்ந்து பொது நடவடிக்கைகளிலுமே பங்கேற்றார். வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோவிலில் அனைத்து சாதி மக்களுக்கும் நுழைய வேண்டி நடத்தப்பட்ட வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். காமராஜர் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப அழைக்கப்பட்ட பிறகு இவருக்கு மணமகளை தேட இவரது தாயார் முயற்சித்த பொது திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். 1940 காமராஜர் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சத்தியமூர்த்தி பொதுச் செயலாளராக பணியாற்றினார். சென்னை மாகாண ஆளுநர் ஆர்தர் ஷோப் 2ஆம் உலகப் போரின் போது நேச நாடுகளுக்கு நீதியளிக்க நன்கொடைகளை சேகரித்ததை எதிர்த்து பரப்புரை செய்தார். 1940 டிசம்பரில் போர் நிதிக்கு நன்கொடை அளிப்பதை எதிர்த்து பேசியதற்காக இந்திய பாதுகாப்பு விதிகளின் கீழ் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அங்கிருக்கும் போதே 1941 விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 9 மாதங்களுக்கு பின் விடுதலையானதும் நேராக சென்று பதவியேற்றவுடன் உடனடியாக பதவியை விட்டு விலகினார். பதவிக்கு நேர்மையாக முழுமையாக கடமையாற்ற முடியாத நிலையில் அதில் ஒட்டி கொண்டிருப்பது தவறு என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது. ஆகத்து 1942 காமராஜர் பம்பாயில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு பிரச்சார பொருள்களுடன் திரும்பினார். பம்பாய் அமர்வில் கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களையும் கைது செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காமராஜர் உள்ளூர் தலைவர்களுக்கு கூட்டத்தில் கூறப்பட்ட செய்தியை சேர்ப்பதற்கு முன்பு கைது செய்யப்படுவதை விரும்பவில்லை. பல்வேறு வழிகளில் கைது செய்யப்படுவதை தவிர்த்தார். வேலை முடிந்ததும் காவல்துறையிடம் சரணடைந்தார். இவர் சிறையில் இருந்தபோது மார்ச் 1943 சத்தியமூர்த்தி காலமானார். ஜூன் 1945 விடுவிக்கப்படும் வரை 3 ஆண்டுகள் சிறை காவலில் இருந்தார். இதுவே காமராஜரின் இறுதியானதும் நீண்டதுமான சிறை தண்டனையாகும். இவரின் இந்திய விடுதலை போராட்ட ஆதரவு நடவடிக்கைகளுக்காக ஆங்கிலேயர் இவரை 6 முறை கைது செஞ்சிருக்காங்க. ஏறத்தாழ 3000 நாட்களுக்கு மேல் சிறையிலுமே அடைக்கப்பட்டிருந்தார். காமராஜர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் இல்லையா? காந்திய கொள்கைகளை பின்பற்றினார். எப்போதும் எளிமையான காதி சட்டையையும் வேட்டியையும் அணிந்திருந்தார். இதனால இவரை மக்கள் அன்போடு கருப்பு காந்தி என்று அழைத்தனர். எளிய உணவுகளையே உண்டார். அரசின் சிறப்பு சலுகைகளை பெற மறுத்தார். தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை அரசியலில் மட்டுமே செலவிட்டார். உறவுகள் மற்றும் குடும்பத்திற்காக அதிக நேரத்தை செலவிடவில்லை. இவர் முதலமைச்சராக இருந்தபோது விருதுநகர் நகராட்சி தன்னுடைய வீட்டிற்கு நேரடி குடிநீர் இணைப்பு வழங்கிய போது சிறப்பு சலுகைகள் எதுவும் வேண்டாம் என்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர தனியாருக்கு அல்ல என்றும் கூறி உடனடியாக அதை துண்டிக்க உத்தரவிட்டார். காவல்துறையின் பாதுகாப்பை மறுத்து அது பொதுமக்களின் பணத்தை வீணடிப்பதாக கூறினார். காமராஜருக்கு சொந்தமாக சொத்து எதுவுமே கிடையாது. இறக்கும்போது இவரிடம் கைவசம் ஒரு சில புத்தகங்களை தவிர ரூபாய் 130 பணம், 2 இணை செருப்புகள், 4 சட்டைகளும் வேட்டிகளும் மட்டுமே இருந்தன. எந்த ஒரு இலக்கையும் சரியான வழிமுறையின் மூலம் அடைய வேண்டும் என்று நம்பிய இவரை கர்ம வீரர் என்றும் பெருந்தலைவர் என்றும் அழைக்கின்றனர். இவர் முறையான உயர்கல்வி இல்லாவிட்டாலும் புத்திசாலித்தனம், உள்ளுணர்வு, மனித இயல்பை பற்றிய புரிதலை கொண்டிருந்தார். இதனால இவரை படிக்காத மேதை என்கின்ற அடைமொழி கொண்டும் அழைத்தனர். காமராஜரின் மறைவுக்கு பின் 1976 இந்திய அரசு இவருக்கு மிகப்பெரிய விருதான
பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது. 2004ஆம் ஆண்டுல இந்திய அரசாங்கம் காமராஜரோட நூற்றாண்டு விழாவினை குறிக்கும் வகையில் ரூபாய் 100 மற்றும் ரூபாய் 5 மதிப்புள்ள சிறப்பு நினைவு நாணயங்களை வெளியிட்டது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையம், எண்ணூர் துறைமுகம் ஆகியவற்றிற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. பல தெருக்கள், தொடர்வண்டி நிலையங்கள், கட்டிடங்களுக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இவரை போற்றும் வகையில் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றம், சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை முகப்பு உட்பட பல இடங்களில் இவரோட சிலைகளுமே இருக்கு. 2004ஆம் ஆண்டு காமராஜர் என்கின்ற பெயரில் அவருக்கு வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் திரைப்படம் வெளியானது. அதன் ஆங்கில மொழியாக்க குறுந்தகடு 2007ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. காமராஜரோட சிந்தனைகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதுல முதலாவதாக உழைத்து வாழ்வோம். உழைத்தால் மட்டுமே நமக்கான ஊதியத்தை பெற முடியும் என்பது ஒரு உணர முடிந்த உண்மையாக இருக்கு. அதனால நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் உழைத்தால் மட்டுமே வீட்டும் நாடும் மேலோங்கி நிற்கும் என்பது கர்ம வீரரின் சிந்தனையாக பார்க்கப்படுகிறது. அதனால் கர்ம வீரர் மூளையினையும் உடலையும் செயல்படுத்தி உழைத்து வாழ்வோம் என்று கூறினார். மேலும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை யாரும் கொடுக்கவில்லை என்றாலும் அதனை கேட்டு பெறுங்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். அடுத்ததாக அரசியல். அரசியல் என்பது ஒருவரின் வாழ்க்கையினை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனால படிக்கும் வயதில் மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று கூறினார். ஏனென்றால் பள்ளி பருவத்தில் அரசியலில் ஈடுபடுவது என்பது படிப்பை முற்றிலுமாக வீணாக்கி படிப்பறிவு என்பது இல்லாமல் போய்விடும் நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதால படிக்கும் வயதில் அரசியல் வேண்டாம் என்ற சிந்தனையினை கர்மவீரர் காமராஜர் வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக கோழையாக வாழாதே. ஏழையாக வாழ்ந்தாலும் ஒருபோதும் கோழையாக வாழாதே என்று காமராஜர் அனைவருக்கும் உரைக்கும்படி இருந்தார். அதாவது நாம் ஒரு செயலிற்காக அஞ்சி அஞ்சி வாழ்வதை விட அதை துணிச்சலாக எதிர்த்து போரிட்டு வாழ்வதே மேல் என்று அனைவருக்கும் தன்னைத்தானே எடுத்துக்காட்டாகவும் கூறினார். அடுத்ததாக எளிமையான வாழ்வு. ஆடம்பரமான வாழ்க்கையை விட எளிமையான வாழ்க்கையை மனதிற்கு அமைதியினையும் மகிழ்ச்சியினையும் அளிக்கும் என்று கூறினார். அதே போல ஒவ்வொருவருக்கும் வேற்றுமையுடன் வாழ்வதை விட அனைவரும் சமம் என்று நினைத்து மகிழ்ச்சியாக வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை என்று அனைவருக்கும் கூறி அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்வையுமே வாழ்ந்து காமிச்சாரு. அடுத்ததாக சட்டத்தை மதித்து நட. சட்டத்தை யார் ஒருவர் உருவாக்கினாரோ அவர்தான் அதற்கு ஏற்றவாறு அவற்றையெல்லாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காமல் அனைவரும் சட்டத்திற்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று கருதினார். மேலும் செய்யும் பணி எதுவாக இருந்தாலும் அதனை மதித்து செய்ய வேண்டும். லஞ்சம் எதுவும் வாங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சிந்தனைகளையுமே காமராஜர் கூறியதோடு மட்டுமில்லாது அதற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியாகவுமே வாழ்ந்து வந்தவர் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது. இவரோட இறுதி காலம். இந்திரா காந்தி நெருக்கடி நிலையினை நடைமுறைப்படுத்திய போது அதனை கடுமையாக எதிர்த்தவர்கள்ல காமராஜரும் ஒருத்தர். இக்காலகட்டத்தில் இந்தியாவோட விடுதலைக்கு பாடுபட்ட பல தலைவர்களை அரசு கைது செய்தது. காமராஜர் இந்தியாவின் அரசியல் போக்கு குறித்து மிகுந்த குறையும் கவலையும் கொண்டிருந்தார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மதிய உணவுக்கு பிறகு காமராஜருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. 72 வயதுல மாரடைப்பு காரணமாக தூக்கத்துல உயிர் பிரிஞ்சிருக்கு. காமராஜரின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக ராசாசி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கு. மறுநாள் காந்தி மண்டபத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் எரியூட்டப்பட்டிருக்கு. காமராஜரை சிறப்பிக்கும் வகையில் சென்னை, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இடங்கள்ல நினைவு சின்னங்களும் நிறுவப்பட்டிருக்கு.